பவுண்டேஷன் இல்லாம வீடு கட்டுங்கன்னு சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாம இ-ஃபைலிங் சிஸ்டம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்றோம். கட்டமைப்பு இல்லாம திட்டம் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கு. காலத்துக்கு தகுந்தாப்புல மாற்றம்ங்கிறது அவசியமான ஒரு ஒண்ணுதான். இந்த இ-ஃபைலிங் சிஸ்டம்ங்கிறது அட்வொகேட் பொதுமக்களுக்காக கட்சியினருக்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் மனுக்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்ய வேண்டும், பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன்ங்கிறது ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா அதுக்கு போதிய பயிற்சி பெற்ற நபர்கள் நீதிமன்றத்துல இல்ல. திட்டங்கள் மட்டும் வகுத்தால் புரியும்படி சொல்ல போனா நீங்க ரோடே இல்லாத ஊர்ல கார் வாங்கி ஓட்டுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. பாதைகள் தெளிவு இல்லாம முட்கள் நிறைந்த பாதையும் செருப்பு இல்லாம நடந்து வேகமா போங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. கட்டமைப்பை முதல்ல சரி செய்யுங்கன்னு சொல்ல நீதிமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து வழக்கறிஞர்கள் போராடி வராங்க. இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. சிவில் வழக்குனாலும் உடனடியாக ஸ்டே வாங்கணும், அவசரமான தாக்கல் செய்ய வேண்டிய மனுக்கள் கூட ஒரு சிவில் சூட்டு 5 நாளாக இந்த மாதிரியான சூழ்நிலை நடைமுறை சிக்கல் இருக்கிறது. பொருளாதார செலவுகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் காரணம் காட்டிதான் வழக்கறிஞர்கள் என்று வீதி போராடி வராங்க. இந்த வழக்கறிஞர்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்று சட்ட உரிமைகள் கழகம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.